சாந்தி. அவ்யக்த சமிகை 4 ஆகஸ்ட் 2026. बापदादा महा वाक्य, अगर बुद्धि में अशुद्ध संकल्प व पुराने संस्कार संकल्प रूप में भी टच होते हैं तो संपूर्ण वैष्णव नहीं कहेंगे. பாபா சொல்றாங்க, ஒருவேளை உங்களுடைய புத்தியில் அசுத்தமான எண்ணங்கள் அல்லது பழைய சன்ஸ்காரத்தின் காரணமாக ஏதோ ஒரு தேவையில்லாத எண்ணம் வந்தால் கூட உங்களை சம்பூர்ண வைஷ்ணவர்கள், வைஷ்ணவ்னா என்ன அர்த்தம்? விஷ்ணுனுடைய வம்சத்தில் வர்றவங்க, அதாவது சத்யுகி ஆத்மாக்கள். ஸோ அந்த நிலை அப்படிதான் இருப்பாங்க. அவங்க வீணானதுன்னா என்னன்னு தெரியாத நிலையில் இருப்பாங்க. உங்களை அப்படி சொல்ல முடியாது. जैसे कोई अकर्तव्य कार्य देखता भी है तो देखने का असर हो जाता है, उसका भी हिसाब बन जाता है. அப்போ ஒரு ஆழமான விஷயத்த சொல்றாரு பாபா. ஏதோ நம்ம கண் முன்னாடி ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஒன்று அப்படி நடக்கக்கூடாது, ஆனால் நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம மனதில் நிறைய கேள்விகள் வருதான். ஏன் இப்படி, எதனால் இப்படி, ஐயோ இப்படி, அது நம்ம மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா? அதை பாபா என்ன சொல்றாரு, அது கூட ஒரு விதமான கணக்கை ஏற்படுத்திவிடும். इस हिसाब से सोचो तो पुराने संस्कार व अशुद्ध संकल्प बुद्धि में अगर टच होते हैं तो भी संपूर्ण वैष्णव व संपूर्ण पवित्र कैसे कहेंगे. ஆக ஏதோ ஒன்று நடக்குது, அதை நம்ம பார்த்து நம்ம மனசில் கொண்டு போயிட்டோம், நம்மளுடைய விற்த்தியில் கொண்டு போயிட்டோம், புத்தி அதில் கொஞ்சம் சஞ்சலம் அடையுது, கொஞ்சம் விச்சலித்து அப்படின்னு வரல, அது போல் குழப்பம் அடையுது. அப்படின்னா அந்த கணக்குப்படி பார்த்தா எல்லாவற்றிலிருந்தும் நாம் விலகிய ஆத்மாவாக இருக்க வேண்டும். அந்த ஒரு விலகிய நிலை இல்லைன்னா கூட நம்ம என்னன்னு சொல்ல முடியாதான், சம்பூர்ண வைஷ்ணவ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால பாபா புரிய வைக்கிறாரு. அதாவது எந்த ஒரு காரணத்தினாலும் என் மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் வரக்கூடாது. காரணம் எது வேணாலும் இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், சூழ்நிலையாக இருக்கலாம். இப்போ சொன்னா போல ஏதோ ஒன்று நடக்குது, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அதுவாக நடக்குது, அது என்னுடைய விஷயமே கிடையாது. ஆனால் அதை பார்த்து நான் ஒரு தாக்கத்தில் வர்றேன் அப்படின்னா, இப்போ எவ்வளோ விஷயம் இருக்குது, யாரோ ஒன்று சொன்னாங்க, அதை கேட்டோம், கொஞ்சம் மனம் குழப்பத்தில் வருது. இப்படி காரணம் இல்லாமல் கூட என் மனதில் ஒரு குழப்பம் வருது அப்படின்னாலும் பாபா சொல்ல அது சம்பூர்ண வைஷ்ணவம் சொல்ல முடியாது. அப்போ இந்த அளவுக்கு நம்ம சுயத்தின் மீது கவனம் வைக்கணும், அவேர்னஸ் இருக்கணும், ஸ்மிருதி இருக்கணும். நான் சம்பூர்ண நிர்விகாரி ஆத்மா, சம்பூர்ண பவித்ர ஆத்மா. இந்த அசுதம் எதுவுமே இந்த ஆத்மா பக்கத்தில் வரவே கூடாது. இப்படி ஒரு இடம் அழுக்காக இருக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அது மேலே காலை வைக்க மாட்டோம், அது அப்படி தாண்டி போவோம், இல்லை இப்படி ஒரு மாதிரி ஒதுங்கி போவோம். அது டச் பண்ணால் நமக்கு பிடிக்காது, ஐயோ கையை கழுவணும், காலை கழுவணும். ஸ்தூல சுத்தத்துக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் மனதில் எவ்வளவு அசுத்தங்கள் அது தன்னுடைய தாக்கத்தை அப்பப்போ ஏற்படுத்தி ஒரு கரையை என் மனசில் விட்டுட்டு போயிடுது, அது வெளியே தெரியறதில்லை. அதனால் ஒரு வேளை நமக்கு அதில் கவனம் போகிறது இல்லையான்னு தெரியல. ஆனால் ஆத்ம ரீதியில் பார்த்தா அதில் எவ்வளவு இது போல் புள்ளியாக அழுக்கு இருக்குது. அப்போ இந்த புள்ளிகளையெல்லாம் நான் அப்படியே சேர்த்துட்டே வந்தேன்னா எவ்வளோ அழுக்கு சேர்ந்து போயிடும். ஆத்ம அளவில் கூட நான் அப்படியே ஜொலிக்கக்கூடிய ஒரு வைரம், பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். என்னுடைய பியூட்டி, என்னுடைய அழகை கெடுக்கக்கூடியது இந்த வீணான எண்ணங்கள். அதனால் இதை கூட நம்முடைய ஒரு எதிரி போல் பார்த்து நம்ம என்ன செய்யணும், சரி செஞ்சுட்டு, இது கூட எனக்கு வேண்டாம், என்னுடைய ஸ்திதி, என்னுடைய மனநிலை எனக்கு மற்ற எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமானது. பிற காரணங்களுக்காக நான் எதுக்கு என்னுடைய ஸ்திதியை வீணாக்கிக்கணும். அதனால் இந்த வீணானவற்றின் மீது கவனம் கொடுத்து இந்த மாத முடிவுக்குள்ளே நம்ம என்ன ஆகிடணும், மன்ஜீத் ஜெகஜீத் ஆத்மா. நல்லது. ஓம் சாந்தி.